வணக்க மக்களே, மாதுளம் பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். நீங்க தினமும் ஒரு மாதுளம் பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். நீங்க மாதுளம் பழத்தை சாப்பிட முடியாத நபர்கள் அல்லது சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா மாதுளம் பழத்தை ஜூஸாகவாது எடுத்துக்க பாருங்க. அப்படி நீங்க ஜூஸாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதிக மருத்துவ பலன்கள் கிடைக்கும். ஜூஸாக எடுத்துக்கும் போது கூடுமான வரைக்கும் நீங்க சர்க்கரையை சேர்க்காம அப்படியே வெறும் மாதுளம் பழச்சாரை அப்படியே குடிக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கும் போது வயிற்றில் குவிந்திருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை இந்த மாதுளம் பழம் உங்களுக்கு நீக்கும். செரிமான பிரச்சனைகளை உங்களுக்கு சீராக்கி உடல் எடை குறைகிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, டைப் 2 வகை சர்க்கரை நோயாளிகள் இருக்கவங்களுக்கு அவங்க இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளம் பழத்தை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மாதுளம் பழத்தில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு, மேலும் என்னென்ன விதமான மருத்துவ நன்மைகளை மாதுளம் பழம் நமக்கு அளிக்குது அப்படின்றத பத்தி தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு கண்டிப்பா மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க எல்லாம் மாதுளம் பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் எடை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நோயால பாதிக்கப்பட்டு உடல் மெலிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் தொடர்ந்து மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் வலிமை பெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்க. அவங்களும் இந்த மாதிரி மாதுளம் பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் தேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் எடை கட்டுக்கோப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். இதயம் பலம் பெறுவதற்கு நீங்கள் மாதுளை பழத்தை எடுத்துக்கலாம். இனிப்பு மாதுளை இருக்கு பார்த்தீங்களா, ஸோ மாதுளையில் இனிப்பு மாதுளை டைப் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூளையும் இதயமும் உங்களுக்கு சக்தி பெற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்தம், இருமல் போன்றவற்றை கூட இது உங்களுக்கு போக்கிடும். புளிப்பு மாதுளை டைப் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு மாதுளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தடைப்பட்ட சிறுநீரை உங்களுக்கு இந்த மாதுளம் பழம் வெளியேற்றிடும் மற்றும் வயிற்று கடுப்பையும் நீக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதயம் பலம் பெறுவதற்கு இந்த இனிப்பு மாதுளையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான சருமம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். சருமத்தை பராமரிக்கக்கூடியதில் மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் இ சத்து தான். ஸோ இந்த விட்டமின் இ சத்து மாதுளம் பழத்தில் அதிகமாகவே இருக்கு. இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சருமம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உலர் சருமத்தை கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அவங்களுடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரஃபாக சாஃப்டாக உருவாங்க. ரஃபாக இருக்கக்கூடிய அந்த ஃபேஸை சாஃப்டாக ஆக்குறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த மாதுளம் பழத்துடைய தோலை நீங்க காய வச்சு பொடி செஞ்சு பாசிப்பயிறு மாவுல சேர்த்து நீங்க குளிச்சாலோ அதை தடவிட்டு நீங்க குளிச்சிங்க அப்படின்னாலும் அல்லது முகத்துல பூசிட்டு நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் குளிர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய தோலும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய உடல்நலம் மட்டும் இல்லாமல் சருமத்தையும் பாதுகாக்கக்கூடிய அளவில் தான் இந்த மாதுளம் பழம் உங்களுக்கு இருக்கு. மலச்சிக்கல் உங்களுக்கு இருக்கா, மலச்சிக்கல் நீங்க போறதுக்கு நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. நீங்க தினமும் தொடர்ந்து 3 நாட்கள் தொடர்ந்து நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறீங்க, மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை தொடர்ந்து 3 நாட்கள் மாதுளம் பழத்தை எப்படியாவது ஒரு முறையில் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கி போயிடும். மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் கூட தொடர்ந்து நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாய் பிரச்சனை நீங்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நீங்க 1 மாதம் தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அல்லது மாதுளம் பழ ஜூஸை தொடர்ந்து ஒரு மாதம் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை உங்களுக்கு நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிளட்ல ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து உங்களுடைய உடலையும் இது ஆரோக்கியமாக வைக்கும். தலைமுடி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, அந்த மாதிரி தலைமுடி உதவுது, பொறுகு இருக்கிறது, அப்புறம் தலைமுடி கருகருன்னு இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி தலைமுடி சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீக்கி தலைமுடி வளர்வதற்கு நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். மாதுளை தலையினுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய தனிமங்கள் மற்றும் விட்டமின்கள் முடியை அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் வளர செய்கிறது. ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த முடிகள் வளராமல் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் இருக்கு, முடிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க மாதுளை பழத்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பாத்தீங்களா மக்களே, மாதுளம் பழத்தில் எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள் மகத்துவ தன்மைகள்லாம் நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மாதுளம் பழத்தை நான் இது வரைக்கும் சாப்பிட்றதுக்கே சோம்பேறித்தனப்படுவேன். மாதுளம் பழத்தை யார் உரிச்சு சாப்பிட்றது அப்படின்றதுல நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாதுளம் பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே மாதுளம் பழம் சாப்பிட்றதுக்கு அதை பிரித்து சாப்பிட்றதுக்குலாம் நேரம் இல்லை, ஃபாஸ்ட் அண்ட் லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்றவங்களாம் மாதுளம் பழத்தை ஜூஸாக அது குடிக்க ஆரம்பிங்க. ஜூஸாக குடிக்கும்போது மாதுளம் பழ சாரோட நீங்க அந்த சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போதான் உங்களுக்கு சத்துக்கள் முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல மாதுளம் பழத்தை தொடர்ந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்க ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.